வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபசர்ஸ் த வேர்ல்ட் திஸ் வீக். அப்போ வந்து இந்த ரிப்போர்ட் பண்ற தேதி வந்து 6th July 2025 and this is episode number 31. யூஸ்வலா வேர்ல்ட் திஸ் வீக்னா வந்து நம்ம ஒரு வாரங்கள் அந்த கடந்த வாரம் என்ன நடந்தது அந்த ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்த்துட்டு இருப்போம். அதாவது வந்து ஒண்ணு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும், இல்ல ஒரு துக்கமான விஷயமா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு விசித்திரமான விஷயமா இருக்கும். அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வாரங்கள்ல வந்து அந்த முக்கியமா அந்த பர்டிகுலர் வீக்ல என்ன நடந்தது, ஒரு முக்கியமான ஒரு பேச்சு பொருளா இருக்க விஷயங்கள் தான் நம்ம வந்து எல்லா வாரமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட 3 மேஜர் விஷயம் இந்த கடைசி இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நடந்தது. எண்ட் ஆஃப் த ஜூன் அண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நடந்த இந்த 3 விஷயங்களை பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல இது வந்து கடந்த ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு 4th ஜூலை நடந்திருக்கு. இது வந்து நம்ம தெரியும், ஆல்ரெடி நம்ம யூஎஸ்ஏல என்ன போயிட்டு இருக்கு உலக செய்திகள்னா வந்து யூஎஸ்ஏல வந்து முக்கியமா நம்ம ஒருத்தர் வந்து பேசுவோம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. அந்த ஆளுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும். தன்னோட ஒரு பெரிய விஷயம், தான் ஆட்சி தான் வந்து உலகத்துக்கே, தான் என்ன சொல்றதுதான் வந்து உலகத்துக்கே வந்து கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மேன், ஒரு தலகணம் உள்ள ஒரு பிசினஸ் மேன். அந்த மாதிரி இருக்க தலகணம் உள்ள பிசினஸ் மேனு இன்னொரு தலகணம் உள்ள ஒரு பிசினஸ் மேன் வந்து சப்போர்ட் பண்ணி எலான் மஸ்க்ன்ற ஆள் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஆளை வந்து ஜெயிக்க வைக்கிறோம். கடைசியில இப்ப என்ன ஆகுது, எலான் மஸ்கே வந்து இப்ப வந்து இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றத வந்து அஃபெக்ட் ஆகுறதால செம்ம கடுப்பாயிடும் எலான் மஸ்க். அதனால வந்து தான் பதவியை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இப்ப வந்து ஆஹ், டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து அமலுக்கு வந்துதுதான். இஃப் இட்ஸ் கம்ஸ் இன் டு ஆக்ஷன் ஆர் பவர், நான் வந்து ஒரு புது பார்ட்டியை ஆரம்பிக்க போறேன், ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். அதுக்கு பேர் வந்து அமெரிக்கா பார்ட்டி. இது வந்து தன்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மான எக்ஸ் தளத்துல வந்து தலைவர் வந்து போட்டார். என்னைக்கு போட்டிருக்காரு, ஜூலை 5th 2025 வந்து எலான் மஸ்க் வந்து அபிஷியலா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு 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 கட்சி வந்து நான் ஆரம்பிக்க போறேன். இது வந்து இந்த ரெகுலர் டெமோக்ராட் ரிபப்ளிகன் இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இரு கட்சிகள் இருக்க வந்து ஒரு அரசாங்கம் இருக்க அந்த நாட்டுல வந்து அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு வந்து நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். இந்த மாதிரி இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டமே வந்து இந்த டாமினேட் பண்ற இந்த ஒரு ஒண்ணு இந்த ஒரு கட்சி வரும், இல்லைன்னா அடுத்து ஒரு கட்சி வரும், அப்படி மாறி மாறி வர அந்த அந்த ஒரு இதை வந்து நான் உடைக்கணும். அதுக்காக வந்து நான் ஒரு புது கட்சியை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியன் பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. அதுல வந்து 65% வந்து ஒரு இவருக்கு வந்து எலான் மஸ்க் வந்து சப்போர்ட்டா தான் வந்து டைப் பண்ணிருக்காங்க. சோ இவர் எலான் மஸ்க் என்ன சொல்றாரு, இவர் வந்து இந்த மாதிரி அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்னால வந்து பல நஷ்டங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்படும். அந்த ஒரு அந்த நஷ்டங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 புது கட்சியால நான் வந்து இப்ப வந்து நான் வந்து இதை வந்து முறியடிக்க போறேன். இந்த இந்த டெமோக்ராட்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறதுல, ரிப்பப்ளிகன்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ண போறதுல, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்க்கு அகைன்ஸ்டா வந்து நான் வந்து ஆரம்பிக்க போறேன். இந்த ஒன் பிக் பில்லு வந்து பாஸ் ஆச்சுன்னா அது உடனே டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த ஆள் வந்து என்ன நினைச்சு பண்ணிட்டோம், இப்படியே வந்து ஓவரா பேசியிருந்தாருன்னா அவனை வந்து திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா அனுப்புறது தான் வந்து பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த ஆள் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கடக்க முறக்கான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. போன ஒரு 2 எபிசோட் முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்படி அடிச்சுக்கிட்டு கடைசியில வந்து 2 பேரும் வந்து சரி ஒரு சுமூகமா வந்து சரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலான் மஸ்கே வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நான் வந்து வருத்தப்படுறேன் அந்த மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அவரு வந்து எலான் மஸ்க் வந்து தன்னோட போஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வந்து சரி ஓகே இந்த ஆள் மறந்துடுவான், இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை பத்தி மறந்துடுவான், இது வராது, ஏன்னா இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து ஆப் ஆகும். ஏன்னா நம்மளோட சப்சிடிலாம் வந்து இந்த எலக்ட்ரிக் கார் சப்சிடி கம்பெனி அந்த டெஸ்லாவோட சப்சிடியா வந்து இது வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து சரி அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில பார்த்தா இப்ப வந்து அதே வந்து ஆப்பா அமைஞ்சிருச்சு. ஸோ எலான் மஸ்க் வந்து இப்படி ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போறாரா. இப்போ நான் வந்து அஸ் அ ப்ரொஃபஸர் வியூவா நான் வந்து சொல்றேன், ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சாலும் அது எப்படி தெரியல, காங்கிரஸ்ல எப்படி வந்து அது வந்து அந்த இதை ஒத்துப்பாங்க, சட்டத்தை ஒத்துப்பாங்க. ஆல்ரெடி வந்து சட்டத்தப்படி ரெண்டு ரெண்டு ஆட்சி தான், ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து
யூஎஸ்ஏல வந்து இருக்கு. ஒண்ணு இந்த கட்சி இல்ல இன்னொரு கட்சி. இந்த மாதிரி இன்னொரு 3வது கட்சிலாம் வச்சு நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது மக்களை அப்படி சொல்லிட்டு தான் வந்து இவங்க இது வரைக்கும் இருக்கு. பட் அந்த சிஸ்டத்தையே வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலான் மஸ்க் ஆசைப்படுறாரு. எலான் மஸ்க்கு அமெரிக்கன் சிட்டிசன் தான், பட் ஆரிஜின் வந்து சவுத் ஆப்பிரிக்கன். அதனால வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, இவன் இப்படியே பண்ணியிருந்தானே இவனை வந்து இந்த ஆளை வந்து ஊற விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேச்சு வந்து நடத்திட்டு இருக்கு. சரி, இது பார்ப்போம். நம்ம இது போக போதான் தெரியும். இவங்க 2 பேரு எப்படி வந்து இதான் சொல்றோம்ல, இது வந்து ஒரு கத்தி உரையில வந்து 2 கத்தி இருக்க முடியாது. அதே மாதிரிதான் வந்து 2 பேரும் ஒரே கட்சியில இருந்தாங்க. பயங்கர அப்படியே ஒட்டி கொலாவினானுங்க. கடைசியில பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளியில வந்துட்டான். ஆஹ் சில பேர் சொல்றாங்க அந்த ஆள் தான் வந்து தொத்தி விட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து எலான் மஸ்க் வந்து தொத்தி விட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல எலான் மஸ்கே வந்து இந்த பில் வந்து பாஸ் ஆகிறத பார்த்து இது நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாப்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது நம்ம வந்து போக போதான் தெரியும். இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்தா அமெரிக்கா நாடுக்கு நிறைய வந்து நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலான் மஸ்கோட பேச்சு. பட் இது வந்து சப்சிடி வந்து கட் பண்ற மாதிரி தான் இருக்கு, எலக்ட்ரிக் கார் சப்சிடி. அது ஒன் ஆஃப் த ஒரு மெயின் பாயிண்ட். அதனால எலான் மஸ்க் வந்து கோவம் வருது. அதை தவிர வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, எலான் மஸ்க் கம்பெனி, ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா இதுக்கெல்லாம் நிறைய நம்ம சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காப்புல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. என்ன தெரியல, ஒண்ணு எலான் மஸ்க் ஆசைப்படுற மாதிரி 3வது கட்சிலாம் நடக்கிற மாதிரி இந்த இது தமிழ் படத்துல வந்து விஜய் படத்துல சர்க்கார் படத்துல வந்து ஒருவாரு இது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கலாம். அது நடக்கிறது ரொம்ப ரேரு. பட் இன்னொன்னு வந்து ட்ரம்ப் வந்து இந்த எலான் மஸ்க் வந்து சரி ஊர் விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். அதுவும் வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் அதை தவிர வந்து இவங்க 2 பேர் வந்து சில பேர் வந்து சொல்றாங்க, இவங்க 2 பேர் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்கப்பா, இவனை வந்து சும்மா அந்த இது ட்ரேட்ல வந்து விளையாண்டு இருக்கானுங்க, ஒரு ஒரு வேலையை வந்து குறைக்கிறானுங்க, ஏத்துறானுங்க, டெஸ்லாவோட வேலையை குறைக்கிறானுங்க, திருப்பி ஏத்துறானுங்க, ஏதோ ஒண்ணு இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, அடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்கு. இது நம்ம போக போகதான் என்ன நடக்க போகுது நம்மளுக்கு வந்து தெரியும். பார்ப்போம் இது என்ன போகுது. அடுத்த 2 விஷயங்கள் வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. இது 2மே ரொம்ப துக்கமான விஷயம். முதல்ல வந்து சிவகங்கையில நடந்த இந்த கஸ்டோடியல் பார்டரை பத்தி தான். இது வந்து டெத்துன்னு சொல்றதோட பார்டர் தான் சொன்னோம். ஒரு விக்டிம் வந்து யார் பாத்தீங்கன்னா பி அஜித் குமார். அவருக்கு வந்து 27 வயசு தான் ஆகுது. சில ஊடகங்கள்ல வந்து 29 வயசுன்றாங்க. ஒரு கோயிலோட செக்யூரிட்டியா வந்து வேலை செய்யறாரு. இது பத்ரகாளியம்மன் கோயில், திருப்புவனம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பத்ரகாளியம்மன் கோயில், திருப்புவனம் பக்கத்துல இருக்க. அதுல வந்து ஒரு செக்யூரிட்டியா வந்து வேலை செய்யற ஒரு மனுஷன். சோ இது என்ன நடக்குது, ஜூன் 27ஆம் தேதி வந்து இவர் மேல வந்து ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. எஃப்ஐஆர் எதுவுமே எல்லாம் போடவில்லை. இவர் மேல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட், இந்த மாதிரி வந்து நகையை, தங்க நகையை வந்து திருடிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 சவரன் இருக்கும், அந்த நகையை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிதான்ற ஒரு அவங்க அம்மாவோட வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு போலீஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸுக்கு வந்து ஒரு போன் கால் மூலியமா வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன கொடுமை நடக்குதுன்னா, அஜித் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கேள்வி கேட்கறாங்க. அஜித் வந்து இல்ல நான் எதுவுமே பண்ணலங்க, இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஆக்சுவலா இவங்க வந்தாங்க, இவங்க கோயிலுக்கு வந்தாங்க. இவங்க வந்து எனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது, என்கிட்ட என்ன போட்டு பார்க் பண்ண சொன்னாங்க. வண்டி ஓட்ட தெரியாம நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு பார்க் பண்ணேன், ஓரமா வச்சேன். இவங்களுக்கு வந்து உதவியெல்லாம் செஞ்சேன். இவங்களுக்கு வந்து வீல் சேர் எல்லாம் கொடுத்தேன். அவங்க அம்மா வந்து, ஏன்னா அவங்க அம்மா ஏதோ வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போலாம். ஏன்னா கோயில் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து நகையெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அந்த நகையெல்லாம் வந்து பேக்ல வச்சு அவங்க கார்ல வச்சிருக்காங்க, பின்னாடி கார்ல. இவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. கிளம்புற டைம்ல வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க பேக் இல்லன்னு. அதனால எடுத்தவன் வந்து இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து இன்டரோகேஷன் போயிட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாயலை போட்டு அஜித் குமார் போட்டு அதே கோயிலே பின்னாடியே போட்டு அடிச்சு பிரிச்சிருக்காங்க. போலீஸ் போட்டு என்னென்னமோ செஞ்சு நாசம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆபீசர்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன், கான்ஸ்டபிள் ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், பிரபு, இவங்க எல்லாமே அந்த அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அது தவிர வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர், அப்புறம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை எஸ்பி ஆசிஸ் ரவாட்ட,
அவர் வந்து ஒரு வெயிட்ல கம்பல்சரி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் சண்முக சுந்தரம், டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரே வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. எஃப்ஐஆர் வந்து குடும்ப காமெடி பாருங்க. எஃப்ஐஆரும் அதுக்கப்புறம் இன்னொரு சிஎஸ்ஆரும் ஒரே நாள்ல எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் வந்து சாகர எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டக்குன்னு ஒரு 2 எஃப்ஐஆர் பக்கத்துலயே வந்து அடிப்படுது. சோ அதுலயே தெரியுது. ஏன்னா நகைய காண போன எஃப்ஐஆர், டக்குன்னு இறந்து போன எஃப்ஐஆரும் டக்குன்னு அடுத்தடுத்த நம்பர். தம்பி நீ வந்து நகைய காண போன முன்னாடி எஃப்ஐஆர் முன்னாடியே போட்டுருக்கணும்ல, அது போடல. அதை போடாம வந்து நகைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கடுத்த இமிடியட் எஃப்ஐஆர் வந்து அடுத்து வந்து இவரு கொலை போடுற அது அப்புறம் பாத்துக்கோங்க. இவர் வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு இவர் இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் ஏதோ ப்ரெஷர் வந்து திருப்பி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர், வெளியில இருந்து ப்ரெஷர் வருது. இவரை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டு போட்டு அடி பிரிச்சு அதை அடிச்சது வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வைரல் ஆகி கடைசியில வந்து இப்ப அவரே வந்து எனக்கு வந்து சேஃப்டிக்கு எனக்கு வந்து இது கொடுங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கே இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோ எடுத்தவரே வந்து புலம்புறாரு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன சொல்றோம்னா, ஒரு கொலை பண்றவங்க கூட இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு ஆளை வந்து அடிச்சு கொலை பண்ண மாட்டான், அந்த மாதிரி நீங்க வந்து கொலை பண்ணிருக்கீங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, அதாவது கார மிளகாத்தூள் எல்லாம் வந்து தடவி என்னிடமோ பண்ணிருக்காங்க. அவ்வளவு கொடூரமா வந்து கொலை பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லி வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. இது லாக்அப் டெத் வந்து இன்னைக்கு நடக்கிறது இல்லைங்க. இது வந்து பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அந்த ஒரு இது இன்சிடென்ட் வந்து நான் வந்தது. அப்ப வந்து எல்லாரும் வந்து வரவ போறவெல்லாம் வந்து பேசினான். இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது வந்தது. அப்ப வந்து வரவ போறவெல்லாம் வந்து பேசி இது வந்து அநியாயம் நடக்குது, இது நடக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பேசுறானுங்க. இப்ப ரீசெண்டா இது அண்ணா யூனிவர்சிட்டி கதை மாதிரி தான். அண்ணா யூனிவர்சிட்டி கதை அப்போ வந்து எவனுமே வாய திறக்கல. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடந்தது. அப்ப வந்து எல்லாம் வந்து பேசுறாங்களே. அதே மாதிரியே இந்த இப்ப பாட்டு ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த சித்தார்த், சூர்யா, இந்த சத்யராஜ், இந்த சிவகுமார், கார்த்தி எல்லாம் வந்து பெரிய புடிங்கி மாதிரி பேசுறானுங்க. பொள்ளாச்சியில நடந்தது அப்ப வந்து பேசுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் நடக்கும்போது வந்து பேசுறானுங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் நடந்தது. வாய எவனுமே திறக்கல. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ஒரு அஜித் குமார் இறந்தது வந்து எவனுமே வாய திறக்கல. அதுவும் டிஎம்கே ஆட்சி. அதாவது எப்படின்னா ஒரு டிஎம்கேக்கு ஒரு கொத்தடிமையா எல்லாரும் இருக்காங்க. எவனும் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது வந்து வாய திறக்கவே மாட்டானுங்க. திறந்தானுன்னா அவனுக்கு பொழப்பு வந்து போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. சோ இது வந்து என்ன பண்றது ஏது பண்றது ஒன்னும் புரியாம பாவம் அந்த பையனை வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டு இப்ப அந்த அம்மா வந்து அப்ஸ்காண்ட் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. இப்ப கொடூரத்தின் கொடூரம் என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து 44 எக்ஸ்டர்னல் இன்ஜுரி வந்து தெரியப்படுது. லிம்ஸ், டார்சோ, தலையில எல்லா இடத்துலயும் வந்து போட்டு அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இன்டர்னல் ப்ளீடிங்கும் நிறைய இருக்கு. ஹெமரேஜ் எல்லாம் அநியாயத்துக்கு ஆயிருக்கு. அதனால இந்த பெயின் மூலியமாவே அந்த பையனுக்கு வந்து ஃபேட்டெல்லாம் வந்து அமைஞ்சிச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் 5 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு லேண்ட் பட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அஜித்தோட தம்பிக்கு வந்து அந்த பையன் பேர் வந்து நவீன். அவனுக்கு வந்து ஏதோ ஆவின்ல வந்து ஒரு வேலையை வந்து டெக்னீஷியன் ஜாப் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா மாலத்திக்கு வந்து சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் வந்து இது வந்து சிபிஐக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து இவர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு. இது நம்ம போகதான் தெரியும் என்ன நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இது 24வது கஸ்டோடியல் டெட் 2021 இருந்து இது வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து 24வது கஸ்டோடியல் டெட். இது வரைக்கும் 24 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுல கஸ்டடியில, அதாவது போலீஸ் கஸ்டடியில. இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு வந்து புரியல. அது வந்து இன்னொன்னு நான் கேள்விப்படுறேன், பார்த்ததை சொல்றேன். துணிச்சல் பெண்ணு அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இது நைட்டு இந்த ஒரு டாக்டரோட உட்காந்து பேசிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இமாச்சல் பிரதேசத்துலயோ இல்ல உத்தரப்பிரதேசத்துலயோ ஏதோ ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி கடைசி 5 வருஷத்துல வந்து ஏதோ கடைசி 1 வருஷத்துல வந்து 500 கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து நீங்க வந்து பெரிய விஷயமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம ஒரு கஸ்டடி டெத்து இல்ல 500 கஸ்டடி டெத்து எத்தனை டெத்தா இருந்தா டெத்து தான்.
இது நீங்க வந்து அங்க நிறைய நடக்குது, இங்க கம்மியா நடக்குது, அங்க என்ன நடக்குது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன எந்த விதத்துல நீங்க எப்படிலாம் வந்து பேசுறீங்க? அதுவும் இந்த போலீஸ் மேல இப்ப வந்து எல்லாருக்குமே அது நம்பிக்கை போயிட்டு இருக்கு. என்ன பண்றதே தெரியல. ஏன்னா இப்ப பாத்துக்கோங்க, இது எப்பல இருந்து நம்ம வந்து ரொம்ப தீவிரமா வந்து நம்ம பார்க்க எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பிரபல சுவாதி பார்டர் கேஸ் ஒண்ணு வந்து நடந்தது. அதாவது எப்படின்னா வந்து இந்த பொண்ணு வந்து பாவம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து வெட்டிட்டான். வெட்டிட்டு அந்த பொண்ணு ப்ராட் டே லைட்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டிட்டு அப்புறம் ஓடிட்டான். அந்த வெட்டிட்டு போனதுல வந்து அதுக்கப்புறம் பாவம் எவனோ ஒரு புள்ள பூச்சி வந்து புடிச்சு ஒரு பையனை வந்து புடிச்சு அவனை ஜெயில போட்டு அந்த ஜெயில போட்டு அவனை வச்சு அவனை கடைசியில வந்து அவனே வந்து செத்துட்ட மாதிரி காமிச்சாங்க. அது வந்து இந்த சுவாதி கேஸ் வந்து ஜூன் 24 2016 வந்து 24 வயசு பொண்ணு வந்து இன்போசிஸ்ல வந்து வேலை பார்க்குற பொண்ணு. அதாவது மார்னிங் 6:30 மணிக்கு போட்டு அருவாவாலே பிளாட்ஃபார்ம் 2ல வந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சென்னை மெயின் ஏரியா அதுல வச்சு ஒருத்தன் வந்து வெட்டுறான். வெட்டி அந்த பொண்ணு அங்கேயே வந்து இறந்து போகுது. அது வந்து 24 வயசு பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பான். அவன் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன். அவனை வந்து கொலை பண்றாங்க. அவன் வந்து ஆக்சுவலா வந்து இந்த பையன் வந்து அவன் பேர் வந்து ராம்குமார். அந்த பையன் வந்து இந்த சுவாத்திய வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனை சும்மா தொடர்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து ஒரு சிசிடிவி இதுல வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து காமிக்கிறான். இந்த மாதிரி அந்த பையன் வந்து ஆக்சுவலா நடந்துதான் போறான். அந்த மாதிரி அடிச்சு விட்டு ஓடி விட்டு போற மாதிரி. அப்புறம் போலீஸ் வந்து அவனை தொத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவனே வந்து தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்க வந்து முயற்சி செஞ்சான். அதனால தொண்டையை வந்து அறுத்துக்க போனான். அதை வந்து இவங்க பிடிச்சி ஜெயில அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயில வந்து போட்டு வச்சிருந்தாங்க. செப்டம்பர் 18 2016 வந்து அவனே வந்து சூசைட் பண்ணிட்டான். அது எப்படி சூசைட் பண்ணிட்டான்? லைவ் ஒயரை வந்து எலக்ட்ரிக் லைவ் ஒயரை வந்து அவர் பல்லாலே கடிச்சு வாயாலே கடிச்சு அதை வந்து சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸே முடிச்சிட்டாங்க. ஜூன் 2017 வந்து ஃபார்மலி அந்த சுவாதி பார்டர் கேஸை வந்து அப்படியே வந்து முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இவன் தான் வந்து இது பண்ணா அப்படி சொல்லிட்டு இது முடிச்சு விட்டான். இது வந்து ஆக்சுவலா வந்து அந்த அந்த பையனோட இந்த ராம்குமாரோட பையனோட அப்பா வந்து என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்க. ஃபேமிலியே வந்து என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்க. கடைசியில வந்து அதை முடிச்சு விட்டாங்க. இது ராம்குமார் தான் வந்து இது பண்ணா. ராம்குமார் தான் வந்து கொலை பண்ணி ராம்குமாராலே வந்து அதுக்கப்புறம் அந்த ராம்குமாரே வந்து கஸ்டடியிலே வந்து அவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு. அப்பையில இருந்து ஒரு டவுட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்க ஆக்சுவலா அது கிண்டிலயோ எங்கேயோ நடந்தது. ஆக்சுவலா கிண்டிலயோ போரூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல போரூர்ல கிண்டியோ அது வேளச்சேரியில வந்து பசங்க ஒரு 4 நார்த் இந்தியன் பசங்க வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு படமா கூட எடுத்தாங்க. தமிழ்ல விசாரணை எப்படி சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அதான் வந்து விஷயமே வந்து அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசியில அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் அந்த நகையை எடுத்தாங்க. அவங்க தான் அந்த காசை இது பண்ணாங்க எடுத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் காசை போட்டு அப்படியே அந்த கேஸை வந்து முடிச்சிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கேஸ். இதே தான் வந்து தெலுங்குலயும் தெலுங்கானாலயும் ஆந்திராலயும் ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. எல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 பேரை நம்ம பிடிச்சி அது வந்து உடனே அந்த டக்குன்னு வந்து அந்த 4 பேரையும் வந்து அங்கேயே வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. உடனே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ரொம்ப டிராக்லாம் பண்ணல. இந்த மாதிரி நார்த் இந்தியால நிர்பயா கேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஐயோ சூப்பர்ரா இது தெலுங்கு போலீஸ் 4 பேரையும் வந்து போட்டு தந்தாங்க. கடைசியில பார்த்தா அந்த 4 பேர் வந்து இன்னொசென்ட் தான். இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. உலகத்துல இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ எப்படியாச்சும் வந்து கேஸ வந்து பிடிச்சி எவனையாச்சும் வந்து போட்டு கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப அஜித்குமார் கேஸுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் வந்து முடிச்சிட்டு இருக்கு. பட் ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் கதையை கட்டி இப்ப அங்க கீழே அந்த மாட்டவங்க அந்த அரெஸ்ட் ஆன ஆளுங்களும் வந்து சொல்றாங்க நாங்க என்ன பண்ண முடியும், மேல் அதிகாரி வந்து சொன்னதுதான் நாங்க கேட்டோம். சோ அது சொல்லி கேட்டதுக்கு வந்து கடைசியில எங்களுக்கே வந்து இப்படி வந்து ஆப்பா அமைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க எங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது என்ன ஆக போது வந்து நம்ம போதான் தெரியும். அஜித்குமார் வந்து கதை என்னென்னமோ நடக்குது பாருங்க. அதான் டிஎம்கே ஆட்சி சூப்பர் இல்ல. பாப்போம் வேற என்ன நடக்க போகுதுன்னு. இன்னும் இருக்கு 2026 தான் எலெக்ஷனு. இன்னும் வேற என்னென்ன கதைலாம் நடக்க போகுது நம்மளுக்கு வந்து போதான் தெரியும். அதுக்கப்புறம் 3வது ரொம்ப துக்கமான விஷயம் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலே நிறைய இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருள் கொடுக்குற மாதிரி கொடுத்து கூடயே அது கொஞ்சம் காசையும் கூட கொடுத்து என் பொருளை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து
கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அதுதான் வந்து டௌரி, வரதட்சணை. வரதட்சணை கொடுமை. அந்த வரதட்சணை கொடுமையால நிறைய பேர் வந்து இறந்தும் போறாங்க. இப்ப நான் வந்து பேசுறது வந்து இந்த ரிதன்யா திருப்பூர்ல நடந்த அந்த கேஸ் பத்தி தான். 27 வயசு பொண்ணு பாவம். 27 வயசு பொண்ணு, 28 வயசு பையன் இந்த கவின் குமார்னு குறுக்கு, எனக்கு பயங்கரமான கெட்ட வார்த்தை தான் வருது. அந்த கபூதியை வந்து கல்யாணம் பண்ணதுதான் வந்து அந்த பொண்ணு செஞ்ச ஒரு பெரிய ஒரு துக்கமான விஷயம். அந்த பையன் வந்து என்ன, அதான் கொடுமை. அதான் நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கொடுமை. பையன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான். இந்த பொண்ணு ஒரு சும்மா சாதாரணமான ஒரு ரொம்ப அழகான பொண்ணு எல்லாம் கிடையாதுங்க. மாநிலம் உள்ள ஒரு முக லட்சணத்தோட இருக்க பொண்ணுதான். கடைசியில வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அவங்களுக்குள்ளேயே மனசுலயே வந்து இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு இந்த பையன் வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கான், இவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, நல்ல சொத்து இருக்கு, இவங்க அந்த பொண்ணை வந்து நல்லா பாத்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு வந்து இந்த பரதேசிக்கு வந்து ஏப்ரல் 11, 2025 திருப்பூர்ல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 500 சவரன் கோல்டு, 500 சவரன் தங்கத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 கிலோ. கல்யாணம் 15-20 நாள்லயே ரிதன்யா வந்து என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுவான், இந்த பரதேசி வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், பிசிக்கலாவும் டார்ச்சர் பண்றான், மென்டலாவும் டார்ச்சர் பண்றான். கல்யாணம் 15 நாள்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலி எல்லார்கிட்டையும் சொல்லுதுங்க. இந்த பொண்ணு உங்க அம்மா கிட்ட சொல்லுது, அப்பா கிட்ட சொல்லுது, தம்பி கிட்ட சொல்லுது. எல்லார்கிட்டையும் அவன் தம்பி வந்து வெளிநாட்டுல வந்து படிச்சுட்டு இருக்கான், ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கான் போல. அந்த பையன்கிட்டயே வந்து சொல்லுது போன் பண்ணி, இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்னை போட்டு டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான், என்னை வந்து கட்டிலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படிலாம் வந்து சொல்லுது அந்த பொண்ணு. சோ இதை வந்து யாருமே வந்து கண்டுக்கு பெருசா வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருமா, அட்ஜஸ்ட் பண்ணிருமா, இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், போக வந்து சரியாயிடும், நம்ம வந்து கொடுத்துடலாம், அந்த 200 சவரன் மிச்சம் இருக்கு, 200 சவரன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா 300 ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, 500 சவரன் கேட்கறாங்க, அதுல 300 ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இன்னும் 200 சவரன் பாக்கி. அததான் வந்து இந்த பரதேசிங்க கேட்டு கேட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, 28 ஜூன் 28 வந்து நான் இதுக்கு போறேன், கோயில் போறேன், மொண்டிப்பாளையம் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அவினாஷி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கப்புறம் பொண்ணை வந்து கூப்பிட்டு போறாங்க. டிக்ளேர் டெத். பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து சாப்பிட்டுருச்சு. கார் போடுறாங்க. ஒரு 6 மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், ஆடியோ மெசேஜ் அப்பாவுக்கு வந்து போட்டு, என்னால முடியாதுப்பா, இவங்க பண்ற டார்ச்சர் என்னால வந்து இன்னமே தாங்கிக்க முடியாதுப்பா, என்னால இன்னமே இன்னொருத்தரோடய வாழ முடியாது, இந்த மாதிரி நான் இவனோடய வாழ்ந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு வந்து டார்ச்சர் பண்ணது என்னால முடியல, என்னால இந்த மாதிரி இந்த வாழ்க்கை வாழக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து செத்துருது. சோ இந்த ரிதன்யாவோட பொண்ணோட புருஷன் சொல்லிட்டு அந்த பரதேசி இருக்காங்க கவின்குமார், அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒருத்தர் ஈஸ்வர மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிறுக்கு பையன், அவங்க அம்மா ஒரு ராட்சசி சித்ரா தேவி, இவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் மட்டும் அரெஸ்ட் ஆகிறாங்க, கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தியும். அதுக்கப்புறம் வந்து சித்ரா தேவி வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து எல்லாரும் மக்கள் பப்ளிக் எல்லாம் வந்து என்ன இந்த பொண்ணு முண்டு இந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னாலும் வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து அந்த பொம்பளையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 194ல போட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், சூசைடு, டவுரி சூசைடு அப்படி சொல்லிட்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து செக்ஷன் 85, செக்ஷன் 108. செக்ஷன் 85 வந்து cruelty by husband or relative, செக்ஷன் 108 வந்து abetment of suicide. இந்த மாதிரி வந்து சூசைடு வந்து என்கரேஜ் பண்ணது இவன் தான் வந்து காரணம் அப்படி சொல்லிட்டு வந்து இவங்க மேல வந்து கேஸ் போடுறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் காசு பலங்கள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதால வந்து இந்த ஃபேமிலி வந்து வெளியில வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஜூன் 4ஆம் தேதி வந்து ரிதன்யா ஃபாதருக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இவங்க பெயிலே உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து இது என்னதான் வந்து மத்தவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாலும், இந்த ஏதோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வெளியில இருந்து வந்தாலும் இவங்க பெயிலே கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து இவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க. அந்த பொண்ணு சாவ போது என்ன சொல்றதுன்னா வந்து நிறைய எல்லாம் எங்க வச்சிருக்கான் அதை வந்து சொல்லிட்டு போதுப்பான். இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் போல, அது வந்து தெரியல. இந்த மாதிரி அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க, பொத்தி வளர்த்துப்பான், அதான் ஒரு கொடுமை. அது ஒரு பொத்தி வளர்த்து ஒரு பரதேசி கையில போய் மாட்டி
அந்த பரதேசி வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் விதி. அது வந்து என்ன பண்றது? அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது வந்து, இது பேசாம அந்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாமே. டிவோர்ஸ் பண்றதே வந்து பெட்டர் ஆச்சே. இஸ் பெட்டர் தன் செத்த ஒரு ஒரு பொண்ணு சாவறதோட டிவோர்ஸ்டு ஒரு டாக்டரே பெட்டர் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த இந்த அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்து ரஜினியோட அப்பா என்ன சொல்றாரு, வெளியில வந்து மீடியால வந்து என் பொண்ணு வந்து அஹ், ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு அவனோடய வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சுக்கிட்டா. அவன் உயிரை விட்டோம். அது வந்து எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு வந்து வாய விட்டாரு. இது ஏன் பெருமைப்படுறது? நீ என்ன லூசா நீ? உன்னெல்லாம் என்ன பண்றது? பைத்தியகாரத்தனமா வந்து இப்படி பெருமைப்படுறான். அதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆளே வந்து வெளியில நான் அதுக்கு சொல்லலங்க. வேற விஷயத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆளே வந்து வெளியில வந்து மாற்றாப்புல. இது கொடுமை. இது வந்து இப்ப நடக்கிறது இல்ல. அது பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. பட் இத வந்து எப்படி நிறுத்தணும், தடுக்கணும் வந்து நம்மளே வந்து முடிவெடுத்தா அந்த as a family ஆக்சுவலி அடுத்த ஜெனரேஷன் வந்து அட்லீஸ்ட் இதாச்சும் வந்து இந்த மாதிரி டவுரி டவுரி சிஸ்டத்தை வந்து பிரேக் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம காசு இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர்லாம் வரும்போது டக்குனு அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணி ஃபேமிலியோட மட்டும் சொல்றதோட வெளியிலேயே வந்து சொல்லி இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் மேக்ஸிமம் டிவோர்ஸ் ஆயிருக்கும். டிவோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு போகணும் தான். இது வந்து மத்தவன் என்ன சொல்லுவான், மூணாவது மனுஷன் என்ன சொல்லுவான், அது சொல்லுவான், ஐயோ வருவ இது பொண்ணு இந்த பொண்ணு வந்து பாரு கல்யாணம் போய் பண்ண பொண்ணு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் நம்ம போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சு கிராண்டா வந்து எல்லாத்தையும் நடத்தி கடைசியிலப்பா அந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் வந்து வருது. மேக்கப் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிச்ச வீடியோ, இருந்தா வந்து கிராஜுவேட் ஆன அந்த டைம்ல இருந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்து இப்போ வைரல் ஆகுது. பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில வந்து நம்ம பொண்ணுங்களை நம்மளே வந்து அழிக்கிறத பார்த்தா கொடூரத்தின் கொடூரம் அவ்வளவு கொடூரம். தெரியல நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து புளி போக போக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கடைசியில அது முடியாது போல. இந்த மாதிரி வந்து காரியங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் போல கடைசி வரைக்கும். இது வந்து தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வந்து இது நம்ம பொண்ணை வந்து கொடுக்குறோம். பொண்ணை கொடுக்குற ஃபேமிலிக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் காசு கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து அவங்க ஒழுங்கா நம்ம பொண்ணை பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த 200 சவரன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சும்மா வந்து இங்க சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து தூங்குறியா? நீ என்ன நீ அப்படி சொல்லிட்டு வந்து முதல்ல போய் காசு வாங்கிட்டு வா. நீ என்ன அதுக்குதான் இருக்கியா? ஏன்னா பொண்ணு அப்படி பொத்தி பொத்தி வளர்த்துருப்பா அவங்க வீட்டுல. திடீர்னு வந்து அந்த பொண்ணு அங்கே நின்று இன்னொரு வீட்டுக்கு வருது. இன்னொரு வீட்டுக்கு வந்தோன்னா இந்த இவங்க வந்து அது மாதிரி டார்ச்சரா கொடுத்ததால வந்து வேற என்ன பண்ணும்? இதுதான் சாப்பிடும். பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு அப்படியே போயிடுச்சு. உஃப். என்ன பண்றது பாருங்க இந்த வாரம் ரொம்ப பா 2 விஷயம் இந்த முக்கியமா இந்த 2 விஷயங்கள் என்ன ஒண்ணு அஜித் குமார் விஷயம் ஒரு ரிதன்யா விஷயம் எல்லா யூடியூப் சேனல் எல்லா நியூஸ் எல்லாம் கூட அவ்வளவு பேசுறது இல்ல பட் நம்ம பாக்குறோம் யூடியூப் ஓபன் பண்ணுங்க இதுதான் ஃபுல்லா பார்ப்போம். அட்லீஸ்ட் போக போகச்சும் வந்து ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்போம். நிறைய விஷயங்கள் எது வந்து இப்போதைக்கு எனக்கு மனசுல வந்து அவ்வளவு பேசணும் எனக்கு வந்து தோணல. ஒரு துக்கமான ஒரு காரியங்கள் 2 காரியங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி வர வாரங்கள் வந்து சந்தோஷமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் நம்ம எதிர்பார்ப்போம். Until then, this is Professor signing off. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர்.